ஒரு வகுப்பறைக்குள்ளே ஒரு ஆசிரியர் நுழைகிறார். அப்படியே வகுப்பறைக்குள்ளே நுழைகிற போது ஜன்னல் வழியாக ஒரு வாழைப்பழத்தோல் வெளியிலே விழுகிறது. ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு உள்ளே போன ஆசிரியர் 40 பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிறார், யார் போட்டது? யாராவது சொல்லுவானா நான் தான் போட்டேன்னு? வகுப்பறையே நிசப்தமாக இருக்கு. ஆசிரியர் கோவம் வந்துடுது. எல்லாம் பெஞ்ச் மேலே நில்லுங்கன்னார். மலை 39 பேர் ஏறி நின்றுட்டான். ஒருத்த மட்டும் உட்காந்துருந்தான். நான் சொல்கிறத காதில் விடலையா? ஐயா விழுது, நான் ஏன் எந்திரிக்கணும்? செய்யாத தவறுக்கு நான் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? எதிர்த்தா பேசுகிறாய், சத்தியத்தை பேசுகிறேன். ஓ பெரிய சத்தியவானோ? அப்படியானால் போட்டது யார் சொல்? காட்டி கொடுப்பது இந்திய இளைஞனுக்கு ஒரு காலத்திலும் இல்லை. இப்பொழுது மனசாட்சியோடு பேசுகிறேன். கெட் அவுட்னார். பைய தூக்கின்னு வெளியே போட்டான். வாத்தியாரே பயந்தார். பின்னாடியே போனார். யார் வீட்டு பிள்ளையாவதுக்கு தெரியலையே, நம்ம சீட்டு கிஞ்சிட போதுறான்னு பின்னாடியே ஓடி போய், வாடா 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 வாடா, உன் நேர்மையை பாராட்டுகிறேன், உனக்காக அத்தனை பேரையும் மன்னித்து உட்கார வைக்கிறேன். ஆலார் சிடவுன்ட்டார். உட்காந்துட்டான். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் லோகமான்ய பாலகங்காதர திலகர் என்கிற மிகப்பெரிய சரித்திர புருஷராக வந்தார்.